வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஆப்பத்துக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் வெஜ்ஜி ஸ்டூ. இது கேரளா, ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ்ஜி ஸ்டூ செய்யறதுக்கு நம்ம கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீறியாச்சு. இஞ்சி ஒரு சின்ன துண்டளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா நம்ம பிரியாணி இலையை தவிர மற்றதெல்லாம் பட்டை, கிராம்பு, ஸ்டார்பூ, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கோகனட் மில்க் கடையில் வாங்கி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் இல்லை, கடையில் வாங்கலை, வீட்டில் இருக்குன்னா பால் மட்டும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான ஆயிலும் உப்பும், அவ்வளோதான். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்டி சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம பட்டை வகையெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை வகையெல்லாம் பொரியட்டும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்க்கு பதிலாக சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கலைன்னா வெஜ்ஜி மிக்ஸு. நம்ம அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். அது கூட கொஞ்சமாக கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கோகனட் மில்க்கு அதில் சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் தான் சேர்த்தோம், இப்போ நிறைய சேர்த்தாச்சு. இது அப்படியே கொதி வரட்டும். நம்ம இந்த ஸ்டூ பண்ணுறதுக்கு கோகனட் மில்க் நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம கடையில் வாங்குறது தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டேன், உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். இது கேரளா, ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த நம்ம வெஜ்ஜுக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அது சிக்கன் ஸ்டூ. அவ்வளோதான், கொதி வந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பரான வெஜ்ஜி ஸ்டூ. சீக்கிரமாகவும் ரெடி பண்ண முடியும். ஆப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டூ. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.